அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க, வசிய இடுமருந்து. என்னுடைய குருநாதர் பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணுக்காக சொல்கிறேன். அனந்த நாதன், கேரளா, எர்ணாகுளம். இவருடைய ஆசையோடு இந்த வசிய இடுமருந்து ரகசியத்தை சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. இதுக்கு கோவை விரை, கோவக்கான்னு சொல்கிறோம்ல, கோவக்காய் விதை ஒரு வராக நட, மழு ஊமத்தன் விர ஒரு வராக நட, பொன்னாவர ஒரு வராகன், தசரா விர ஒரு வராகன், காட்டாமணக்கு வர ஒரு வராகன், மின்மினி பூச்சி 5, கருங்குருவி பிச்சு 5, சிட்டுக்குருவி பிச்சு 5, ஆள்காட்டி பிச்சு 5. இந்த பிச்சுன்னா ரத்தம், மின்மினி பூச்சியோட ரத்தம், சிட்டுக்குருவி ரத்தம், ஆள்காட்டி பிச்சியோட ரத்தம். ஆள்காட்டி பிச்சுன்னா ரத்தம். இவளை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கல்வத்தில் இட்டு பெய் கரும்புச்சாறு. பெய் கரும்புனா இந்த ஆத்தோரத்தில் விளைஞ்சிருக்கும், அது பெய் கரும்புன்னு சொல்லுவாங்க. அதை கிராமத்தில் உள்ளவங்க கேட்டால் சொல்லுவாங்க பெய் கரும்புன்னா. அதோட சாறு விட்டு 4 ஜாமம் அரைக்கணும். அதை அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு சின்ன சின்ன மாத்திரை அளவுக்கு உருட்டி காய வச்சுடுங்க. அதை வேண்டும் போது யாருக்கு வசியப்படுத்தணுமோ, இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணோம்னா அந்த ஆணுடைய உமிழ் நீர், அதாவது வாயில் எச்சி ஊறுதில்ல, அந்த எச்சி நீரை கொஞ்சோடு நினச்சி அதை அந்த பெண்ணுக்கு சாப்பிட்ற தின்பண்டங்களில், அதாவது சப்பாத்தி குருமா, புரோட்டா குருமா, சிக்கன் குருமா, அதை புளி கலக்காத உணவு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உணவில் கலந்து இந்த மாத்திரையை கொடுத்தீங்கன்னா அந்த பெண்ணானவள் ஒரு கணமும் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள். இது ஒரு ரகசிய முறை. இதுக்கு பிரிவு மருந்தே கிடையாது, முறிவு மருந்து. அதாவது இந்த மருந்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இதை நீங்கள் எடுக்க முடியாது. அதனால் இது நல்ல விதத்துக்கு பயன்படுத்திங்க, கெட்டவங்க பயன்படுத்த வேண்டாம். ஒரு தடவை இந்த மருந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா காலத்துக்கும் உங்களை விட்டு அவங்க பிரிய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான இடுமருந்து ரகசியம். இதை என்னுடைய குருநாத ஆசையோடு உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்படிக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன், ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம் மற்றும் ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம், கும்பகோணம். என்னுடைய குருநாதர் கேரளா எர்ணாகுளத்தை சேர்ந்த அனந்தநாதன்.